வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று இயேசு சொன்னார். அந்த வேத வாக்கியங்கள் மூலமாகத்தான் நாம் இந்த நாளிலே அவருடைய வருகை எவ்வளவு சமீபம் என்பதை பார்க்க போகிறோம். ஒரு கூட்டம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அதே வேளையிலே இன்னொரு வகையான கூட்டமும் இருக்கிறது. ஒரு நிர்விசானம் அதிகரிச்சிருக்கு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஒரு கூட்டம் ஆகிட்டே இருக்குது. அநீதி செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று ஒரு கூட்டம் அநியாயத்துக்கு பக்கம் போக்கு. நிர்விசானம் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு நாம் இயேசுவினுடைய வருகை கடைசி காலம் என்பதற்கான அடையாளங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு வசனம் நாம் வாசிக்க போகிறோம். கடைசி காலத்தினுடைய வசனம் ஒன்று ஓசியாவின் புஸ்தகத்தில் இருக்கிறது. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இது ஏறக்குறைய நம்முடைய காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். கடைசி நாட்களிலே நடக்கிற சம்பவம். இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களிலே அஞ்சிக்கையாய் தங்கள் தேவனை தேடி வருவார்கள். அதுவும் அவர்கள் நெடுநாள் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் ராஜா இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இடைப்பட்ட காலம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு நம்முடைய காலகட்டம் வரைக்கும் ஏறக்குறைய 1900 வருஷம் அவர்கள் ராஜா இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். நான் எப்பவும் சொல்லுவேன், இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள், எருசலேம் பட்டணம், இது மூணும் ஒரு மிக முக்கியமான அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு. இன்னைக்கு வருகையை பற்றி தியானிக்கிறதே குறைஞ்சிருச்சு. அதே நேரத்தில் இந்த மாதிரி காரியங்களும் அதிகமாக தியானிக்கிறது குறைஞ்சிருச்சு. ஜனங்கள் மத்தியில் இப்போ வேற பல காரியங்கள் வந்துருச்சு. நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தா மட்டும்தான் வருகைக்கான எல்லா விஷயத்துக்குமான அடையாளமே கிடைக்கும். பொதுவாக வேதத்தில் உள்ளது வெளியே நடக்குதான்னு பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, வெளியே நடக்கிறது வேதத்தில் இருக்குதான்னு கேட்குறோம். இப்போ ஒரு காலத்தில் உலகம் அழிய போகுதுன்னு சொன்னால் அந்த உலகத்தில் உள்ள மக்கள் வந்து நம்மளை கேட்பாங்க, உலகம் அழிய போதாமே பைபிளில் போட்டிருக்குதான்னு கேட்பாங்க. இப்போது அவங்க நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். கொரோனா வைரஸ் வந்துருச்சாமே, இதை பற்றி பைபிளில் ஏதாவது இருக்குதா? அது உலகத்தார் கேட்கணும். நாம செய்ய வேண்டியது அது இல்லை. வேதத்தில் ஒன்று சொல்லி இருக்கிறது, அது இங்கே நடக்கிறதுன்னு சொல்லி உலகத்துக்கு சொல்ல வேண்டியதான பொறுப்பு கிறிஸ்தவர்கள் கையில் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு பொறுப்பு இருக்குதான்றது ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கப்புறம் தான் நமக்கு பொறுப்பு வெளியே போய் சொல்கிறதெல்லாம். இன்றைக்கி கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்கிற நாம் என்ன செய்கிறோம் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். 2 காரியத்தை செய்யணும். இந்த செய்தியை நீங்கள் கவனித்தாலும் கவனிக்கா விட்டாலும் 2 காரியத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று ஆயத்தப்படணும், இன்னொன்று ஆயத்தப்படுத்தணும். இந்த 2 வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஆண்டவர் கொடுத்ததான வேலை, கடமை. ஒன்று ஆயத்தப்படு, இன்னொன்று ஆயத்தப்படுத்து. இந்த 2 வேலை தான் மிக முக்கியமான வேலை. இந்த 2 வார்த்தையிலேயே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியமும் வருகையும் எல்லாம் அடங்கிடும். இன்றைக்கி நம்ம ஆயத்தப்படுறோமோ இல்லையோ ஆயத்தப்படுத்தலை யாரையுமே. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசி காலத்தில் நடக்கிற விஷயம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி எப்படி நிறைவேறி இருக்கு. இந்த இஸ்ரவேல் தேசம் என்பது கடைசி காலத்தில் ஒரு அடையாளம். உங்களுக்கு வருகை வருமா, இந்த இயேசுநாதர் வருவாரா, 2000 வருஷமாக இப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் ஜஸ்டின் பிரபாகரன் ஐயா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துட்டோம், அதெல்லாம் இயேசு வராருங்கிறதுலாம் அது ஒரு கதை அப்படிங்கிறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாங்கள் சொல்கிறத நம்ப வேண்டாம். இதுக்கு முன்னாடி சொல்கிறவங்க நம்பினதையும் நம்புறீங்களா இல்லையா உங்கள் இஷ்டம். ஆனால் நடக்கிற காரியம் 2000 வருஷமாக இந்த உலகத்தில் ஒரு தேசம் இல்லை, 2000 வருஷமாக இந்த உலகத்தில் ஒரு இனம் இல்லை, 2000 வருஷமாக இந்த உலகத்தில் ஒரு மொழி இல்லை. அந்த தேசமும் இனமும் மொழியும் இப்போது நம் கண்களுக்கு முன்பாக உயிரோடு கூட எழும்பி நிற்கிறது. இஸ்ரவேல் என்கிற தேசத்தை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த தேசத்தை நீங்கள் நோக்கி பார்த்தாலே தெரியும் இயேசு வரப்போகிறார்னு. ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் அவர்கள் அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். அவங்க திரும்பி வராங்கனாலே அதான் கடைசி காலம்னு அர்த்தம். நமக்கு கடைசி காலத்துக்கான அடையாளம் என்ன இருக்குன்றது வேற. நமக்கு மிக முக்கியமான அடையாளங்கள் ஒன்று, அவர்கள் அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். ரொம்ப சந்தோஷமா அவங்க குதூகலமாக திரும்பி வருவாங்களாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இஸ்ரவேல் தேசம் திரும்பி இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க. கடைசி பேட்சும் வருது. 1948 வராங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து வராங்க. 1971 இந்தியாவிலேருந்து அனுப்பி வச்சாங்க. 200 குடும்பம் போச்சு. இப்போ 2000க்கு மேலே ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து அசாம் பகுதியிலேருந்து கொஞ்சம் பேர் போனாங்க. இப்படி உலகம் முழுக்க இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி தங்கள் சுய தேசத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போய் செட்டில் ஆன இந்தியர்களை திருப்பி கூப்பிட்டா இந்தியாவுக்கு வரமாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால்,
அவங்களுக்கு அமெரிக்கா சொர்க்க பூமி மாதிரி இருக்குது. ஆனா அமெரிக்காவிலிருந்தும் இஸ்ரவேலர்கள் திரும்பி வராங்க. அதான் ரொம்ப முக்கியம். அமெரிக்காவோட கம்பேர் பண்ணா இஸ்ரவேல் தேசம் ரொம்ப ஆபத்தான தேசம். இப்போதைக்கு சுத்தி வெறும் எதிரிகளா இருக்கிறாங்க. அமெரிக்கால சொகுசான வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கிழக்கை பார்த்து கொடு என்றும் வடக்கை பார்த்து வைத்திராதே என்றும் நாலாபுறத்திலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்னார். அவர்கள் கடைசி நாட்களிலே அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி துல்லியமாக அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். கடைசி பேட்ச் உக்ரைன்ல இருந்து வந்தது, அமெரிக்கால இருந்து வராங்க. கடைசி காலம் இல்லை, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு பொத்தாம் பொதுவா நிர்விசானமா வருகை பத்தி மட்டும் இல்ல, வாழ்க்கை பத்தியே கவலை இல்லாத ஒரு கூட்டம் பேசும். அது கிறிஸ்தவத்திலும் இருக்கும், அது ஊழியக்காரர்களும் இருப்பார்கள். ஒரு கூட்டம் ஊழியக்காரர்களே இன்னைக்கு வருகையில் வரதுக்கு ஆயத்தம் கிடையாது. அவங்களுமே எல்லாத்துக்கும் ஒரு அவிசுவாசம், எல்லாத்துக்கும் ஒரு நிர்விசானம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இயேசு வரப்போவது நிச்சயம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நடக்க தொடங்கிருச்சு. அவர்கள் அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் என்று இயேசு சொன்னார். அவர் சொன்னபடியே அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். ஆனால் அந்த 4வது அதிகாரம் ஓசியா புஸ்தகத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் செய்கிற அக்கிரமங்கள் அங்கே இருக்கும். அவங்க திரும்பி வந்த பிறகு என்ன அக்கிரமம் செய்யறாங்க, அவங்க எப்படி விக்கிரக வழிபாடு பண்றாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கும். இந்த 4 அதிகாரத்தில் அவங்க என்னென்னலாம் செய்யறாங்களோ இன்னைக்கு அவ்வளவும் இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. அத்தனை காரியங்களும் இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். வாசிங்க 10ஆம் அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். ஓசியாவின் புஸ்தகத்தில் உள்ள வசனம் இது. 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஓசியாவின் புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம், அந்த பாவத்து நிமித்தம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வரப்போகுது. இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வரும். அந்த ஆபத்துல அவர்கள் இதை செய்வார்கள் இருக்கு. இதே காரியம் புதிய ஏற்பாட்டில் வருகைக்கு முன்னாடி வரும்னு இருக்கு. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 6:16 வாசிங்க. பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய இந்த 10ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் 8வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்களோ அதே வார்த்தை 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்படியே இருக்கு. இங்கே பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்வார்கள் இருக்கு. அங்க என்ன இருக்குன்னா, அவர்கள் பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேம் வசனம் இங்க என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கு. ஓசியாவுக்கும் யோவானுக்கும் நடுவுல ஏறக்குறைய 500 வருஷம். அன்னைக்கு அங்க என்ன சொன்னாரோ அதை இங்க சொல்லியிருக்கிறார். இது இஸ்ரவேலுக்கு வர வேண்டிய வாதை. இந்த வாதை இஸ்ரவேலுக்கு இப்ப தொடங்குகிற காலம் வந்திருக்கு. ஏன்னா அவருடைய பாவங்கள் உச்சத்துக்கு வந்திருக்கு. எந்த அளவுக்கு அவங்க பாவம் உச்சத்துக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து ஞானார்த்தமாய் எகிப்து என்றும் சோதோம் என்றும் சொல்லப்படும் அப்படின்னு இருக்கு. வெளிப்படுத்தல் 11:8 அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும், அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். ஏன் சோதோம்னு சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோதோமுடைய பாவங்கள் என்னது? ஓரின சேர்க்கை. அந்த மாதிரி எருசலேம் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிங்க. இது நீங்க பார்க்கிறது எருசலேம்ல இப்ப நடக்கக்கூடியதான ஓரின சேர்க்கை பரேடு. சோதோம்ல தெருக்களிலே அவர்கள் எப்படி போனார்களோ அதே காரியம். ஓரின சேர்க்கையாளர்கள் மொத்த பேரு லட்சக்கணக்கில் எருசலேம்ல கூடி அருவருப்பான காரியங்களை தெருக்களிலே செய்தார்கள். அதுலயும் என்னன்னா, இன்னைக்கு உலகத்தினுடைய ஓரின சேர்க்கையாளர்களுக்கு தலைமை பீடமாக எருசலேம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு அரசாங்க அனுமதியும், அதை துவக்கி வைக்கிறது மேயர், முடிகிறது ஒரு பெரிய கிரவுண்ட்ல போலீஸ் பாதுகாப்போடு கூட நடக்கும். அப்பேற்பட்ட அருவருப்பான காரியம் இப்போ எருசலேம்ல நடக்குது. 11:8 வெளிப்படுத்தின விசேஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக
துல்லியமாய் நிறைவேறுகிறது. இனி காலம் கண்டிப்பாய் செல்லாது. தேவனுடைய நாசியிலே கோபம் ஏறுகிற காலம். 2000 வருஷமா அவங்களுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்து திருப்பி கூட்டிட்டு வந்து அவங்க தேசத்துல சேர்த்தாரு. சேர்த்த பிறகு அவர்கள் சோதோமின் பாவத்தை செய்வார்கள்னு கர்த்தர் சொன்னாரு. சொன்னபடி செய்ய தொடங்கிட்டாங்க. இப்ப சோதோமின் பாவம் தெருக்களிலே வர தொடங்கிருச்சு. இப்ப அதே பாவம் இந்தியாவிலையும் வந்துருச்சு, அதே பாவம் தமிழ்நாட்டிலையும் வந்துருச்சு, அதே பாவம் சென்னையில் நடக்குது. தெருக்கள்ல ஊர்வலம். எருசலேம் சோதோமை போல மாறி விட்டது. தேவனுடைய நாசியில கோபம் ஏற அளவுக்கு நடந்துக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த பரேட் அங்க நடக்கும், 3 நாள் நடக்கும். லட்சக்கணக்கில் உலகத்துல இருந்து கூடுவாங்க. இந்த இடத்துக்கு தான் நம்மால புனித பயணம் போறான். அதைத்தான் சொன்னேன். இந்த சோதோமுக்கு தான் இவன் எங்க போறான்? புனித பயணம் போறான். ஆண்டவரே தேசத்தை கைவிட்டாராமா, இவன் போயிட்டு இருக்கிறான். கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னபடி எருசலேம் இஸ்ரவேல் மிகப்பெரியதான ஒரு ஆபத்துக்குள்ளே கடந்து போக போகுது. இஸ்ரவேலில் ஒரு மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வரும்னு பைபிள்ல இருக்கு. எல்லாமே இதில் இருக்கு. இது இப்ப நம்ம காலத்தில் நடக்கிறதுனால உங்களுக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த எருசலேமே நம்ம கடைசி காலத்துக்கு அடையாளமா வச்சதுனால தான் இதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இதை ஒட்டி கர்த்தருடைய வருகை வரும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஆண்டவர் சொன்னபடி மிக முக்கியமாக இஸ்ரவேல் தேசம் பாவத்துக்குள்ள போயிருச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் பைபிள்ல. அது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 12:1 வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். வசனம் ஏதாவது புரியுதா உங்களுக்கு? எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். எப்ராயிம்ங்கிறது இஸ்ரவேலை குறிக்கிற வார்த்தை. எப்ராயிமே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னை மறந்தால் என் வலது கையை மறந்ததுக்கு சமம். இந்த இஸ்ரவேல் தேசத்தை பத்தி சொல்லும் போது காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன? காற்றை மேய முடியுமா? ஒரு ஆடு எதுக்காக மேய்து? பசி ஆறதுக்காக. அதில் தான் அது பிழைக்குது. புல்லு மேய்ஞ்சாதான் என்ன செய்யும்? உயிர் வாழ முடியும். காற்றை மேய்ந்து என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசன கர்த்தர் சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. நம்முடைய காலத்துல இன்னைக்கு குறிப்பா 2000க்கு பிறகு மிகப்பெரிய பிசினஸ் எது தெரியுமா? காத்து. எந்த எது 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 பிசினஸ் என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க யூஸ் பண்ற செல்போன், நீங்க யூஸ் பண்ற டிவி, நீங்க வச்சிருக்கிறதான எஃப்எம் ரேடியோ, அத்தனை டேட்டாஸும் எதுல டிராவல் ஆகுது? காத்துல தான் டிராவல் ஆகுது. நீங்க யூஸ் பண்ற வைஃபை, RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இப்போ காத்து தான் இருக்கிறதுல நம்பர் 1 பிசினஸ். இப்போ நீங்க டாப் அப் பண்றீங்கன்னா ரீசார்ஜ் 1.5 GB 1 GB என்னைக்காவது கண்ணில் பார்த்துருக்கீங்களா? ரீசார்ஜ் ஆன SMS மட்டும் வரும். உங்களுக்கு 1.5 GB என்ன ஆயிடுச்சு? ரீசார்ஜ் ஆயிடுச்சு. அந்த டேட்டாங்கிறது எங்க இருக்கு? டேட்டாங்கிறது என்னது? காத்துல இருக்கு. இந்த காத்து தான் இன்னைக்கு பயங்கரமான பிசினஸ். காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்றுல வியாபாரம் பண்றான், காத்துல சர்வை பண்றான். நம்ம வெறும் காத்த சுவாசிச்ச காலம் போய் இன்னைக்கு காத்து இல்லைன்னா உங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இல்லை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம லைஃபே சேட்டலைட் பேஸ்டு லைஃப். என்ன சேட்டலைட் பேஸ்டு லைஃப் தெரியுமா? நம்ம யூஸ் பண்ற செல்போன், ATM, டிவி, FM எல்லாம் காத்துல தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு காத்த பிடிச்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கைய ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படி ஒரு நிலை வருங்கிற ஆண்டவர். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலேயாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். எதுக்கு தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிச்சீங்கன்னா ஜனங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வைக்க போறாரு, முத்திரை போட போறாரு. ஜனங்களை கொண்டு போய் மறைச்சு வைக்கணும், காத்த பிடிச்சிருக்க சொல்றாரு. ஜனங்கள் மேல முத்திரை போட போறோம். காத்த என்ன செய்ய? ஜனங்க மேல முத்திரை போடுறதுக்கும் காத்த பிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நீங்க யார் கண்ணுக்கும் மறைவா ஒருத்தர் உங்களை கண்டுபிடிக்காம இருக்கணும்னா அந்த இடத்துல நெட்வொர்க்னு ஒன்று இல்லாம இருக்கணும். அப்பதான் நீங்க மறைவா இருப்பீங்க. நெட்வொர்க்னு மட்டும் இருந்துருச்சுன்னா உங்களை எல்லா இடத்துலையும் பிடிச்சிருவாங்க. இப்போ உங்க கையில செல்போன் இருக்கு, எல்லா போன் பண்ணாலும் நீங்க ரீச்சபிள். நெட்வொர்க் இல்லாத ஏரியாவுக்கு போயிட்டீங்கன்னா நாட் ரீச்சபிள். அப்போ நெட்வொர்க் இல்லாத ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியாது. காத்து இல்லாத ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் அங்க சொல்றாரு. காத்த புடி, நான் கொஞ்சம் பேரை மறைக்க போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேட்டிலைட்டை புடின்னு அர்த்தம். உன்னோட டேட்டாஸை புடி, இவனை நான் மறைக்க போறேன். இது இன்னைக்கு உள்ளது இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிள் படிக்க சொன்னா காலையில் பையனை பைபிள் படிக்க சொன்னா அதை யார் மம்மி காலையில் போய் பைபிளில் படிக்கிறது? அது ஓல்டு புக்கு. உலகத்திலேயே ஒரு புக்கு மட்டும்தான்
எழுதும் போதே அப்டேட்டட் வெர்ஷனா எழுதின புக்கு அந்த ஒரு புக்கு பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. எல்லா புக்கும் அப்டேட் பண்ணுவாங்க, ரிவைஸ்டு வெர்ஷன் ஒன்று வரும். ரிவைஸ்டு வெர்ஷனே கிடையாது, எழுதுற அன்னைக்கே அப்டேட்டட். எத்தனை வருஷத்துக்கு? 3000 வருஷத்துக்கு அப்டேட்டட் ஆன ஒரே புக்கு. இதோட எதையும் சேர்க்காத, எதையும் குறைக்காத. காரணம், உனக்கு தேவையான அத்தனையும் இதுல எழுதி கையில கொடுத்துட்டேன் ஆண்டவர் சொல்லிட்டார். என்னைக்கு உள்ள டெக்னாலஜி பாருங்க. கொஞ்சம் பேரை கொண்டு போய் 1,44,000 பேரை கொண்டு போய் வனாந்தரத்தில் மறைக்க போறாரு. நான் மறைக்க போறேன், காத்த புடிங்கிறார் ஆண்டவர். ஏன்? காத்துல தான் டேட்டா இருக்கும். சிசிடிவி கேமரா சேட்டலைட் எல்லாமே காத்துல தான் இருக்கும். காத்த பிடிச்சாச்சுன்னா இவங்க கொண்டு போறது என்ன செய்ய முடியாது? கண்காணிக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, காற்றை மேய்ந்து. இஸ்ரவேல் கடைசி காலத்துல என்ன செய்யுமா? காத்துல வியாபாரம் பண்ணும். ரெண்டாவது, அதெல்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தை. அடுத்து வாசிங்க பாப்போம். அதுல கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். எதை? கொண்டர் காற்றுனா என்ன தெரியுமா? ஆங்கில வேதாகமத்தில் எடுத்து பாருங்க, the wind from east ன்னு இருக்கும். கிழக்குல இருந்து வீசும் காற்றை அவன் என்ன செய்யறானா? பின்தொடர்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 2G டெக்னாலஜின்னு ஒன்று வந்துச்சு, 3G டெக்னாலஜி, 4G. இந்த அத்தனை டெக்னாலஜியும் யாருதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ். இந்த 5G டெக்னாலஜி மட்டும்தான் சைனீஸ். சைனா கிழக்கத்திய நாடு. பைபிளில் கிழக்கிலிருந்து ஒரு ராஜானதுக்கு சைனாவுக்கு. இந்த 5G டெக்னாலஜியை சைனா கிட்ட இருந்து வாங்குற வேலையை தான் இப்போ யார் பண்ணியிருக்கிறது? இஸ்ரவேல் பண்ணியிருக்கு. சைனா தொடங்கத்துக்கு முன்னாடி 5G டெக்னாலஜி இஸ்ரேல் தொடங்கிருச்சு. கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான், ஈஸ்ட் விண்ட். 5G டெக்னாலஜி ஈஸ்ட் விண்ட், 4G டெக்னாலஜி வெஸ்ட் விண்ட், அமெரிக்கால இருந்து உருவானது. இப்போ இந்த 5G டெக்னாலஜியை இஸ்ரேல் யார் கூட சேர்ந்து பண்ண தெரியுமா? இந்தியா கூட சேர்ந்து பண்ணுது. இந்தியா ஒரு கிழக்கத்திய நாடு. ஈஸ்ட் விண்ட் எவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம் பாருங்க. எந்த காலத்துல இருக்கு பைபிள்ல? 2500 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா பைபிளை படிச்சா நம்ம சொல்றோம், என்னங்க வெறும் நோவா கதை அதான் இருக்குது. நோவா கதை இல்லை, நம்ம கதை இதுக்குள்ளதான் இருக்கு. இப்ப நம்ம காலத்துல நம்ம மொத்த சம்பவமும் இதுக்குள்ளதான் இருக்கு. உட்காந்து கொஞ்சம் ஆராய்ந்து படிக்கணும். வெறும் 23 சங்கீதத்தை 23,000 தடவை படிக்கக்கூடாது. கர்த்தரேன் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரேன் மெய்ப்பராய் இருக்கிறார், அதை மட்டும் படிக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த எசேக்கியேல் ஏசாயானாலே வராது. ரொம்ப பெரிய புக்கு. ஏசாயா கூட படிச்சிருவாங்க, ஏன்னா வாக்குத்தத்தம் நிறைய இருக்கு. எரேமியாவுக்கு போகவே மாட்டாங்க, ஒரே புலம்பல் தான், ஒத்து வராது. பைபிளில் ஒரு 4 புக்கு அவங்க படிக்க மாட்டாங்க. ஒன்று எரேமியா, இன்னொன்று யோபு. ஏன்னா யோபு வாழ்க்கையில் நடந்த மாதிரி வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? நடந்துடவே கூடாது. அடுத்த 2 புக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் தானியலும். ஏன்னா புரியாது, எங்கே பார்த்தாலும் மிருகமாக வரும், தூங்கினாலும் மிருகமாக வரும். இன்னைக்கு நம்ம பைபிளை இப்படி தான் படிக்கிறோம். ஆனால் பைபிளுக்குள்ள வேற விஷயங்களை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இந்த மகத்துவத்தை எழுதி கையில கொடுத்து நீங்களும் நானும் வாங்குற விலையில கர்த்தர் கொடுத்தாரு. அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு போய் ஒரு மெடிக்கல் புக்கு கேட்டா வாங்க முடியல, 1500 2000 வாங்குறான். கொஞ்சம் காஸ்ட்லியான படிப்பு ஆக ஆக புக்கு விலை என்ன ஆகுது? விலை ஏறிக்கிட்டே போகுது. ஆனா உலகத்திலேயே காஸ்ட்லியான சத்தியத்தை உடைய இந்த ஒரு புக்கு மட்டும்தான் இருக்கிறதுலே ஆண்டவர் விலை குறைவா வச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இலவசமா கிடைக்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுல உள்ளதை படிக்க மாட்டோம். போய் இதை ஆராய்ங்க உட்காந்து. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? அவ்வளவு சத்தியமும் அவ்வளவு ரகசியமும் இது உள்ளதா இருக்கு. உலகத்துல எந்த புக்கை கிடைச்சாலும் உங்களுக்கு ரகசியம் கிடைக்காது. இந்த புக்கை படிச்சா மட்டும்தான் ரகசியம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வரிசையா இருக்கும். ஓசியாவில இருந்து அப்படியே வரிசையா வரும், ஒன்னொன்னா வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். கர்த்தர் சொன்னபடி 5G டெக்னாலஜி கிழக்கத்திய காற்று, கொண்டர் காற்று, கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, இந்த 5G டெக்னாலஜியை நீங்க ஃபாலோ பண்ணாதான் டேட்டாஸ் எடுக்க முடியும். டெய்லி அதை என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. இஸ்ரேல் கண்ட்ரோலுக்கு 5G போகுது. இதுல இருக்கிற இன்னொரு நாடு இந்தியா, இன்னொரு நாடு அமெரிக்கா. இந்த 3 நாடு, இதுல பெரும்பான்மையானவர்கள் யூதர்கள். இந்தியா ஒரு கிழக்கத்திய நாடு. வேதம் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய காலத்துல இப்போ எப்ராயிம் இஸ்ரேல் தேசம் 5G டெக்னாலஜிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. எல்லாருமே நுழைஞ்சிருக்காங்க, 3-4 நாடுகள். அதுல இந்த டெக்னாலஜி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்க போகிறது. நான் இன்னும் ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த சூழ்நிலை நடக்கும்போது ஒரு மிக முக்கியமான வாதையை பூமியில அனுப்புவேன்னு கர்த்தர் சொல்றார். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 1:4 வாசிங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்ல பச்சை கிளி அப்படின்னு இருக்கும். ஆனா ஆங்கில வேதாகமத்துல எல்லாமே லோகாஸ்ட் அப்படின்னு தான் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, லோகாஸ்ட் அப்படின்னு தான் இருக்கும். எல்லாமே 4 வகையான வெட்டுக்கிளிகளை பத்தி அங்க இருக்கும். அதனால தான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம் கீழே
எல்லாமே 4. இங்கே பேரட்ன்ற வார்த்தையே இருக்காது. இங்கே இருக்கிறது எல்லாமே லோகாஸ்ட், அதாவது வெட்டுக்கிளிகள். 4 வகையான வெட்டுக்கிளி. இந்த 4 வகையான வெட்டுக்கிளியையும் இந்த காலகட்டத்தில் நான் அனுப்புவேன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. உலக சரித்திரத்திலேயே இந்த 2020 தான் மிகப்பெரிய அளவில் வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்பு உலகம் முழுக்க இருந்துச்சு. ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஆரம்பிச்சு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா வரைக்கும் இந்த வருஷம் வந்த வெட்டுக்கிளிகளுடைய ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வெட்டுக்கிளி ஆண் வெட்டுக்கிளி வரும், இல்லை பெண் வெட்டுக்கிளி வரும், அப்படிதான் வரும். இந்த வருஷம் தான் ஃபேமிலியாக வந்தாங்க. அதோட விசேஷம் என்னன்னா, அந்த வெட்டுக்கிளி இனப்பெருக்கம் செய்து அடுத்த ஜெனரேஷன் அங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது போகும், அடுத்த ஜெனரேஷன் இருந்து அழிக்கும். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, இது விட்டதை அது சாப்பிடும். அதுல இங்கிலீஷ்ல அந்த 4 வெட்டுக்கிளிக்கான ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வேரை அழிக்கும், இன்னொன்று இலையை அழிக்கும், இன்னொன்று அதோடைய ஸ்டெம் அதை அழிக்கும். ஒவ்வொன்றும் சாப்பிடுமா. இங்கிலீஷ்ல உள்ள வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். 4 வகையான லோகாஸ்ட், அதாவது வெட்டுக்கிளிகளுடைய 4 வகை. பச்சை கிளிலாம் கிடையாது, வெட்டுக்கிளிகளுடைய வகைன்னு இருக்கு. அதுதான் இங்கே வந்து இந்த வாட்டி. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது 3 நாளோ 1 வாரமோ இங்கே இருந்தது. அந்த 1 வாரத்துக்குள்ள மட்டுமே எத்தனையோ டன் சாப்பாடை சாப்பிட்டுருச்சு. 1 மணி நேரத்துக்குள்ள எத்தனையோ ஆயிரம் பேர் சாப்பாடை சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு அழிச்சிரும். வேதம் சொல்லுது, கடைசி காலத்தில் யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படிப்பட்டதான வாதை பூமியில வரும்னார். இந்த 2020 நாம் அதையும் சந்திச்சோம். இந்த 2020 வரிசையா அடுத்து வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அடுத்து ஒன்று மாற்றி கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது. அதில் மிக முக்கியமானது ஒரு விஷயம், ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும் போதுதான் கர்த்தருடைய நாள் வரும் அப்படின்னு இருக்கு. யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 2:1. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. சமீபமாய் இருக்கு, வரல, என்ன இருக்கு? இப்போ அந்த காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். வெட்டுக்கிளிகள் முடிஞ்ச அடுத்த காலகட்டத்தில் இருக்கிறோம். இதைத்தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாள் என்னவா இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. இனி காலம் செல்லாது, எந்த நேரத்திலும் கர்த்தருடைய வருகை இருக்கும். வாசப்படியில் நின்று கர்த்தர் என்ன செய்யறார்? இப்ப கதவை தட்டி கொண்டிருக்கிற காலம், எச்சரிப்பு கொடுக்கிற காலம். ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குது, இப்பவும் நடக்குது, ஏன் இதை நம்ம பெருசா எடுத்துக்கணும்? நல்லா கவனிங்க. எருசலேமை சேனைகள் எத்தனையோ தடவை சூழ்ந்திருக்குது. ஆனா பைபிள் சொல்லுது, அவர் வரும்போது சேனைகள் சூழ்ந்திருக்கும். சூழும் போதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அவர் வருவார்னு. ஏன் தெரியுமா? எப்போ அவர் வருவார் நமக்கு தெரியாது. இப்போ வரமாட்டார் நீங்க நிர்விசானமாக இருந்தா, ஒருவேளை அவர் வந்துவிட்டால் நாம் கைவிடப்பட்ட கூட்டத்தில் காணப்படுவோம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இப்படி சூழ்நிலைகள் வரும்போது இன்னும் நாம் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். ஏன்னா அவர் சொன்ன அடையாளங்கள் என்ன செய்து நடந்து கொண்டே இருக்கு. நாள் சமீபமாக இருக்கிறது. இதை ஒட்டி இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அந்த 6வது வசனம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து வாசிக்க வேண்டாம், 6ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு டெக்னாலஜியை சொல்றாரு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஜாதி ஒன்று வரும், அது பட்டணங்கள் தூரம் போகும், அது வந்து ஜன்னல் வழியாய் நுழையும், அது நெத்தியில தாக்கும், எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு ஆண்டவர். இங்க பாருங்க, இதுக்கு பேரு, இந்த டெக்னாலஜிக்கு பேரு அட்டானமஸ் வெப்பன் அப்படின்னு பேர். இதோட பேர் அட்டானமஸ் வெப்பன். இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பாருங்க, இது வந்து உள்ளங்கை அளவு தான் இருக்கும். இது உள்ள ஒரு கேமரா இருக்கும். இது உள்ள வந்து ஒரு 3 கிராமுக்கு குண்டு இருக்கும். இதுல உங்க போட்டோவை ஸ்டோர் பண்ற அளவுக்கு ஒரு RFID இருக்கும். உங்க போட்டோ, உங்க ஐடி, உங்க ஆதாரை கொடுத்துட்டீங்கன்னா எங்க உலகத்துல இருந்தாலும் தேடி வந்து அடிக்கும். இப்போ அது எப்படி அடிக்க போகுது பாருங்க. இது வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற அட்டானமஸ் வெப்பன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து இருக்கு. அது பாருங்க, ட்ரோன் வெப்பன் பேரு. இப்போ நீங்க இதை கேமரால எடுக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ட்ரோன். அதுலயே இது வந்து ஆயுதம். அது எப்படி வந்து ஒரு ஆள் நெத்தியில இப்போ அடிக்க போகுது பாருங்க. இப்போ அவர் கையில இருந்து புறப்பட்டு போய் அங்க இருக்கிற ஒருத்தருடைய நெத்தியை எப்படி அடிக்கும் பாருங்க. இப்ப அது தேடுது பாருங்க முகத்தை. நேரா வந்து நெத்தியில அடிச்சது பாருங்க. இப்போ இது வந்து டெமோ. இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதே மாதிரி சாம்பிள் செஞ்சு பார்த்துருக்காங்க.
அந்த வீடியோவை காட்டுவாங்க பாருங்க. இப்போ இந்த வெப்பன் ரெடியா இருக்கு. இதை உலகத்தில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆபத்துன்னு சொன்னாங்க. இது முழுக்க கண்டுபிடிச்சாச்சு. இது பட்டணங்கள் தோறும் செல்லும். அந்த வசனம் இப்போ நீங்க கையில் வச்சுக்கொள்ளுங்க. அந்த வசனத்தில் உள்ளது அப்படியே நடக்கும் பாருங்க. அப்படியே பலகனி வழியாய் உள்ளே நுழையுது பாருங்க. பலகனி வழியாய் உள்ளே நுழையும், பட்டணங்கள் தோறும் போகும். இந்த மாதிரி ஒரு நாட்டு மேல கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கு எதிர்த்து நிற்பார் ஒருவரும் இல்லைன்னு இருக்கு. மனிதர்கள் அதை கண்டு கலங்குவார்கள் இருக்கு பின்னாடி. அந்த வசனத்தில் வாசிச்சீங்கன்னா இப்போ அது போகும் பாருங்க. அப்படியே ஒரு கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சு உள்ள போய் உள்ள இருக்கிறவங்களை அடிக்கும். இப்போ நம்முடைய டேட்டாஸை கொடுத்துட்டோம்னா நம்ம எங்க இருந்தாலும் தேடி வரும். எப்படி நமக்கு ஃபோன் வருது தேடி, அமெரிக்காவில் இருக்கிற கூப்பிட்டா ஃபோன் எப்படி நமக்கு வருது, அந்த மாதிரி. இப்போ புறப்பட்டு போகும் பாருங்க, அங்க போகுது பாருங்க. பட்டணங்கள் தோறும் செல்லும். அந்த அந்த அது உள்ள எப்படி போகும் பாருங்க. இது இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற வெப்பன். இதுக்கு பேர் அட்டானமஸ் வெப்பன் பேரு. ஆளை தேடும். அந்த நம்பர், ஆதார் நம்பரோ எந்த நம்பரோ, ஒன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த நம்பர் உங்களுக்கு எங்க இருக்குதோ அந்த நம்பரை தேடி வந்து அடிக்கும். எப்படி உங்களுக்கு வந்து ஒரு செல்போன் ரேஸ் வந்து தேடி வந்து உங்க போனுக்கு ரிங் கொடுக்குது இல்ல, உங்க கையில் இருக்கிற செல்போனுக்கு, அந்த மாதிரி நீங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். யோவேல் 2:6 முதல் 10 வசனங்கள்ல உள்ளது அங்கே இருக்கு. கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் கடைசி காலத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய வருகை எப்போ வேணாலும் சம்பவிக்கும். சரி, இதெல்லாம் நடக்குது. கர்த்தருடைய வருகையை பத்தி பழைய ஏற்பாட்டில் இருக்குதா? அதை மட்டும், அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க. அதே யோவேல் புஸ்தகம், இது நடக்கும்போது 6 முதல் 10 வசனங்கள் நடக்குது. அது நடக்கும்போது 16வது வசனத்தை வாசிங்க. 2:16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க வசனம். இதெல்லாம் நடக்கும்போது சபையை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தம் பண்ணுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம அந்த வசனம் வரும். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா மணவாளன் மணவாட்டி பத்தி ஒண்ணுமே இருக்காது. அதுல எல்லாம் உலகம் பாதிக்கப்படுறது, அழிவை பத்தி தான் இருக்கும். இது நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த யோவேல் புஸ்தகம் 2:16 சொல்லுது, சபையை கூட்டுங்கள், சபையை ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தம் பண்ணுங்கள். இப்ப அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு. ஆண்டவர் இப்ப கொடுத்திருக்கிற காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபையை பரிசுத்தம் பண்ற காலம். மணவாளன் தன் அறையை விட்டு அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஃபாதர்ஸ் சேம்பர்னு இருக்கு. அவர் எங்க இருக்கிறாரு? பிதா அவருக்கென்று ஏற்படுத்தின ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறார். அந்த இடத்தை விட்டு அவர் புறப்பட போறாரு. மணவாட்டி எங்கிருந்து போறாங்க? தன் மறைவையும். எந்த மறைவு? உன்னத பாட்டு 2 சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. சபை இன்னைக்கு கர்த்தருடைய கண்மலைக்குள்ளே மறைந்திருக்கிறது, கர்த்தருடைய காயங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய உள்ளங்கைக்குள்ளே நம்மை மறைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கண்ணின் கருவிடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். இதை தாண்டி இந்த மறைவை விட்டு சபை புறப்பட்டு மணவாளனை சந்திக்கிற காலம் நெருங்கிவிட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நமக்கு முன்னாடி இந்த 2:16 யோவேலுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் மிக துல்லியமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்கள் காலம் என்னவா இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, சமீபமாய் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா? இப்ப சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இன்னும் நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், மணவாளன் தன் அறையை விட்டு புறப்பட தயாராக இருக்கிறார். மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படணும். சபை என்ன பண்ணணும்? பரிசுத்தம் பண்ணணும். 1 யோவான் சொல்லுது, கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் உலகத்தில் உண்டானவைகள். இன்னைக்கு கடைசி காலத்துல சபைக்குள்ள கண்களின் இச்சை அப்படின்னா உடனே எல்லாரும் வெறும் பாவத்தை மட்டும் நினைக்கிறாங்க. எந்த பாவத்தை? எந்த பாவத்தை? ஆண் பெண்ணை பார்க்கறது, பெண் ஆணை பார்க்கறது பாவத்தை மட்டும் நினைக்கிறாங்க. கண்களின் இச்சைங்கிறது என்ன தெரியுமா? அடுத்தவன் காரை பார்த்தாலும் கண்களின் இச்சை தான், அடுத்தவன் வீட்டை பார்த்தாலும் கண்களின் இச்சை தான், அடுத்தவனுடைய வியாபாரத்தை பார்த்தாலும் கண்களின் இச்சை தான். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரோட நியமிச்சிருப்பாரு, அதுதான் நமக்குரியது. இந்த கடைசி காலத்துல உங்களுக்குள்ள இந்த இச்சையை ஊத்துற பிரசங்கம் நிறைய இருக்கு. ஆசைப்படு, கிளைம் பண்ணு,
கேளு, கர்த்தர் கொடுப்பார். நான் சொல்றேன், வசனம் தெளிவா சொல்லுது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், பிதாவின் வலது பார்சத்தில் உள்ளவைகளையே நாடுங்கள்னு வசனம் சொல்லுது. உங்களுக்கு இந்த பிரசங்கம் தான் பிடிக்குது, அவங்க சொல்றது அப்படிதான் இருக்கு, கிளைம் பண்ணு கிடைக்கும், அதை கேளு. நான் சொல்றேன், அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நமக்கு என்ன தேவை, எப்ப தேவை, எந்த காலத்துல தேவை, எல்லாவற்றையும் கர்த்தர் தெளிவா தருவார். அவரை போல நம்மை நேசித்து கொடுக்கிற தேவன் உலகத்தில் வேற ஒருவரும் இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய பக்கம் உங்க பார்வையை திருப்புங்க. உலகத்தை இது வேணும் அது வேணும் அதுக்கு பின்னாடி ஓடாதீங்க. எதுக்கு சொல்றேன்? அப்ப இதெல்லாம் எல்லாவற்றையும் எது தேவையோ அத்தனையும் தருவார். உங்க வீட்டு ஏரியாவுக்குள்ள சின்ன கார் தான் போகும்னா ஆண்டவர் தேவைப்பட்ட சின்ன கார் தருவார். அங்க வெறும் பைக் தான் போகும்னா பைக் தான் தருவார். நீங்க உங்களை சொல்றவங்க பேச்ச கேட்டுக்கிட்டா கார் குடும் ஆண்டவரே, கார் குடும் ஆண்டவரேன்னு காரை வாங்கிட்டு நிக்க வைக்க இடம் இல்லாம 3 தெரு தள்ளி வண்டியை விட்டுவிட்டு அப்புறம் இங்க உட்காந்து வீட்டில் உட்காந்து யோசிக்கிறது, காரை வெளியே விட்டுருக்கிறோமே, அதை யாராவது உடச்சிருவாங்களோ, கோடு போட்டுருவாங்களோ, இது என்னவாய் முடியுமோ. அப்புறம் மனைவி கிட்ட சொல்றது, நான் வேணா இன்னைக்கு போய் கார்லயே படுத்துக்குவா. அப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவையா? அதுதான் நான் சொல்ல வரேன். சொல்றவங்க சொல்றாங்க, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஜெட் பிளைட் கொடுப்பாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. எங்க நிறுத்துவிய? அவர் வீட்லயே எங்க நிறுத்துவார்? சொல்றவர் ஊர்லயே ஏர்போர்ட் இல்ல. நான் சொல்றது புரியுதா? ஆசை வேறு, பேராசை வேறு. பொருள் தப்பு இல்ல, பொருள் ஆசை தான் தப்பு. சாப்பிட்றது தப்பு இல்ல, பெருந்திண்டி தான் தப்பு. தேவைக்காக ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பே இல்லை, தேவையில்லாம கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் தப்பு. சிலர்லாம் போய் உட்கார்ந்தாலே ஏதாவது ஒரு லிஸ்டோட தான் போய் உட்கார்றாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே உமக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா? அவருக்கு எல்லாம் இருக்கு, உங்களுக்கு ஆசை இருக்கு, அதான் பிரச்சனை. போதும் என்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். எவ்வளவு கொடுத்தாலும் எங்க வைக்க வரிய? ஏதோ போதுமான அளவுக்கு பீரோல இருந்தா தூக்கம் நல்லா வரும், ரொம்ப எக்ஸஸா இருந்தா தூக்கம் வராது. பூட்டி சாவியை தலகாணியில் வச்சு தலையை அது மேலே வச்சுட்டு தான் படுக்க போறியா. நைட்டு எவனா தலையை வெட்டிடுவானுன்ற பயம் வரும். அதில் ஒன்றும் இல்லைன்னா நீங்களே சொல்வீங்க, அதில் என்ன இருக்குது எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு கடைசி காலத்தில் உலகத்தார் அப்படி இருக்க தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, வேதத்தை அறிந்து தேவனை அறிந்து சீக்கிரத்தில் வரப்போறாரு, இவ்வளோ சத்தியத்தை கேட்ட நாம எப்படி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்துருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட ஒப்பு கொடுங்க. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவங்க தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா வேற ஞானஸ்தானம் பைபிளில் ஒரு இடத்துல கூட கிடையாது, அதெல்லாம் இடையில வந்தது. ஞான ஸ்நானம் என்பது ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிக்கையிட்டு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். ஒரே ஞானஸ்நானம் தான் எனக்கு சின்ன வயசுல கொடுத்துட்டாங்க, குழந்தையில கொடுத்துட்டாங்க. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, நீங்கள் அறிக்கையிட்டு தான் என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போறார். உங்க பார்வையை பரலோகத்துக்கு நேராக திருப்புங்க. ஜெபத்திலும் வேதவாசிப்பிலும் தரித்திருங்க. கொடுத்த வேலையை உண்மையும் உத்தமமா செய்யுங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் நம்மை மீட்கும்படி வரப்போகிறார். அல்லேலூயா.